வணக்கம் மக்களே, நான் தான் ஜாக்சன். இந்த வீடியோ OICL ஓட மெயின்ஸ் அந்த அசிஸ்டன்ட் மெயின்ஸ்க்கான ரிவ்யூ வீடியோ. ஸோ மக்கள் ஒரு 4-5 பேர்கிட்ட பேசினேன், ஒரு ஆவரேஜ் பெர்ஃபார்மர், டாப்பர் எல்லாத்தையும். ஸோ எப்படி வந்துருந்துச்சு எக்ஸாம் அப்படின்றத அவங்க சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு அது என்னென்ன வந்துருந்துச்சு, ஸோ எவ்வளோ அட்டெம்ப்ட் கொடுத்துருந்தா பெஸ்ட் அப்படின்றத வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கூப்பன் கோட் ஆஃபர் கொடுத்துருக்கோம். CWJ55 அப்படின்ற கூப்பன் கோட யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 55% ஆஃபர் கிடைக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ற லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ எக்ஸாம் எந்த லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா PO பிலிம்ஸ் லெவல்ல இருந்துச்சு அப்படின்றதான் மக்கள் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ஈஸியா இருந்துச்சு சார் எக்ஸாம், எல்லாமே சால்வ் பண்ண டக்கு டக்குன்னு ஆன்சர் வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்டா இங்கிலீஷ் ஓபன் ஆயிருக்கு. ஸோ அதுல பாத்தீங்கன்னா பிக் அவுட் த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து ஒரு 5 கொஸ்டின், க்ளோஸ் டெஸ்ட் ஒரு 5, RC சிட்டி பேஸ் பண்ணி ஸ்டோரி பேஸ் பண்ணி கேட்டிருந்திருக்காங்க ஒரு 10 கொஸ்டின். அப்புறம் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லி ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருந்திருக்காங்க. அது கொஞ்சம் மாடரேட்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அப்புறம் ஒரு வேர்டு கொடுத்து, பேண்ட்ன்ற ஒரு வேர்டு கொடுத்து ஒரு 3 சென்டென்ஸ் கொடுத்து எது மேட்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி, அப்புறம் ஸ்கில்ன்ற ஒரு வேர்டு கொடுத்து 3 சென்டென்ஸ் கொடுத்து எப்படி மேட்ச் ஆகுன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அப்புறம் மேட்ச் த காலம்ல இருந்து 3 கொஸ்டின் வந்திருக்கு. இங்கிலீஷ் பொறுத்தவரை ரொம்ப ஈஸியா தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இங்கிலீஷ்ல நல்ல பெர்ஃபார்ம் பண்றவங்க ஒரு 30+ அடிக்கலாம் அப்படின்றதுதான் எக்ஸாம்ல இருந்திருக்கு. பட் கிட்டத்தட்ட ஒரு 25 to 30 போடுற மாதிரி இருந்திருக்கு. அடுத்ததான் ரீசனிங் ஓபன் ஆயிருந்திருக்கு. ரீசனிங் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருந்திருக்கு. ஒரு 30+ போடுற மாதிரியே இருந்திருக்கு. ஸோ ரீசனிங் நல்லா நீங்க சால்வ் பண்றவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா 30+ உங்களால அடிச்சிருக்க முடியும். ஸோ ரொம்ப பிலிம்ஸ் லெவல்ல தான் இருந்திருக்கான். PO பிலிம்ஸ் லெவல்ல சிலாயிசம் 5 கொஸ்டின், இன்இக்வாலிட்டி 5 கொஸ்டின், இன்புட் அவுட்புட்லாம் ரொம்ப ஈஸியா கேட்டிருந்திருக்காங்களா, 5 கொஸ்டின் கேட்டிருந்திருக்காங்க. அடுத்து ஏஜ் பேஸ்டு பசில் ஒரு 5 கொஸ்டின், அப்புறம் 6% சர்க்குலர் இன்சைட்ல ஒரு 5 கொஸ்டின் வந்திருக்கு. அப்புறம் டேட்டா சஃபிஷியன்சி பசில் வச்சு ஒன்னு, ஆர்டர் அண்ட் ரேங்கிங் கம்பேரிசன் பேஸ் பண்ணி ஒன்னு கேட்டிருந்திருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 14% பேரலல் ரோ அரேஞ்ச்மெண்ட் கேட்டிருந்திருக்காங்க. 6% பாத்தீங்கன்னா பாக்ஸ் பேஸ் பண்ணி, சரிங்களா, ஒரு பர்சன் எந்த சிட்டி அப்படின்னு மேட்ச் பண்ற மாதிரி கேட்டிருந்திருக்காங்க. அடுத்து பிளட் ரிலேஷன் வந்திருக்கு. ஒரு வேர்ட் மிஸ்லேனியஸ் வந்திருக்கு. ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ஒரு 30+ அடிக்க முடியும் அப்படின்றதான் மக்கள் சொன்னாங்க. நீங்க நல்ல பெர்ஃபார்ம் பண்றவங்களா இருந்தீங்கன்னா ரீசனிங்ல 30+ அடிக்கலாம். ஸோ ஆப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேஷன் ஒரு 8 to 10 கொஸ்டின் கேட்டிருந்திருக்காங்க. குவாட்ரட்டிக் ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருந்திருக்காங்க. ஸோ எல்லாமே ஈஸியா தான் இருந்திருக்கு. DI பாத்தீங்கன்னா மந்த் பேஸ் பண்ணி டேபிள் DI ஒன்று வந்திருக்கு. அடுத்து மேல் ஃபீமேல் பை சார்ட் 2 பை சார்ட் கொடுத்து மேல் ஃபீமேல் பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்திருக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் ஒரு DI வந்திருக்கு. ஸோ அப்ளிகேஷன்ஸ் தான் பேலன்ஸ். அப்ளிகேஷன்ஸ் நல்லா சால்வ் பண்ற மாதிரி ஈஸியா தான் இருக்குன்றத சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம ஒரு RRB கிளர்க்ல ஒரு அட்டெம்ப்ட் கொடுப்போம் தெரியுமா, ஒரு 130 140 அந்த மாதிரி தான் இந்த எக்ஸாம் இருந்திருக்கு அப்படின்றத மக்கள் ஃபீல் பண்றாங்க. ஸோ அடுத்ததா CA கம்ப்யூட்டர் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் அவேர்னஸ் அடுத்து ஓபன் ஆயிருந்திருக்கு. கம்ப்யூட்டர் அவேர்னஸ் பொறுத்தவரையும் நீங்க எப்படி படிச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற அட்டெம்ப்ட் தான் கொடுக்க முடியும் அப்படின்றதான் கருத்து. கிட்டத்தட்ட ஒரு 20 to 25 போடலாம்னு வச்சுக்கோங்களேன் கம்ப்யூட்டர் அவேர்னஸ். அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க எப்படி ஜென்ரல் அவேர்னஸ் ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்களோ அதை பொறுத்து தான் உங்க அட்டெம்ப்ட் கொடுக்க முடியும். ஸோ சில பேர் பாத்தீங்கன்னா 10 to 15 தான் கொடுத்துருக்காங்க. சில பேர் பாத்தீங்கன்னா 18+ கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ அப்படிதான் ஜென்ரல் அவேர்னஸ் இருந்திருக்கு. ஓவராலா நான் கேட்ட வரைக்கும் மக்கள் கொடுத்திருக்க அட்டெம்ப்ட் பாத்தீங்கன்னா அந்த 125ல இருந்து அந்த 140க்குள்ளதான் மக்கள் அட்டெம்ப்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவு தான் எல்லாருமே அட்டெம்ப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க ஒரு ஹோப்போட இருங்க, சரிங்களா. ஒரு 130+ போட்டிருந்தீங்கன்னா நீங்க ஒரு ஹோப்போட இருக்கலாம். ஸோ அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத பாருங்க. எக்ஸாம் முடிச்சாச்சு, ஒரி பண்ணிக்க வேண்டாம், சரிங்களா. முடிஞ்சு வெளியே அதை டிஸ்கஸ் பண்றது இதை டிஸ்கஸ் பண்றது மனசை போட்டு குழப்பிக்காதீங்க, சரிங்களா. நான் கேட்ட வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த 130ல இருந்து 140 அட்டெம்ப்ட் தான் பாத்தீங்கன்னா சொல்றாங்க. ஸோ இதை பொறுத்து தான் உங்களுக்கு கட் ஆஃப் எப்படினாலும் வைப்பாங்க. ஸோ ஹோப்போட இருங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணுவீங்க. உங்களது விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். ராயல் பாஸ் மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.